நாம் எல்லாரும் வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்க உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேத பகுதியை வசனத்தை உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் இதை ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறும்படி அனுப்புகிற வார்த்தை போகிற காரியத்தை வெற்றியாய் முடித்துவிட்டு வரும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறது போல இன்றைக்கு வேத வசனம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பதியட்டும், நன்மை செய்யட்டும், புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது உக்கிரானக்காரன், கண்காணிப்பை விரும்புகிறவன், ஊழியம் செய்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை இங்கே கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். அதில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. இந்த வார்த்தை என் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்ததினால இதை குறித்து பேசும்படி நான் பாரப்படுத்தப்பட்டேன். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் அவன்தான் ஒரு நல்ல தலைவனாக, நல்ல குடும்பத்தின் தலைவனாக, தேவனுக்கு பிரியமானவனாக, ஒரு ஊழியக்காரனாக, கண்காணியாக இருக்க முடியும். அல்லேலூயா. தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவன் ஆணோ அல்லது பெண்ணோ நாம் அதை எடுத்துக்கலாம். யாரா இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களையே தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 5:8 பக்கத்திலேயே அங்க வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அல்லேலூயா. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தாதவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் சொந்த வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான், பொல்லாதவனாயிருப்பான் அப்படின்னு சொல்றார். ஆகவே தீமோத்தேயுவுக்கு தேவன் பவுல் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனை, உன் குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும். அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு சில சாட்சிகளை சொல்லுகிறேன், அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 11:7 நோவாவை பற்றி பைபிள் சொல்லுது. நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினார். அவர் குடும்பத்தை நல்லா நடத்துறார். அல்லேலூயா. குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அதை செய்து முடிக்க 8 பேர் கொண்ட குழுவினால் நிச்சயமாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த கப்பலை கட்டுறதுங்கிறது அது ஒரு பெரிய கலை, படிப்பு, அனுபவம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கட்ட முடியும். எந்த அனுபவமும் இல்லை, அதை பற்றி ஒன்றும் தெரியாது, கப்பல்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவன் ஒரு 3 ஆண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, அவங்க மனைவிமாரை வைத்துக்கொண்டு, தன்னுடைய மனைவியை வைத்துக்கொண்டு, 4 பேர் தான் ஜென்ஸ். நல்லா கவனிக்கணும். இப்ப இவங்களை வச்சு என்ன செய்யறாரு? ஒரு பேழையை கட்டி உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றார். அவன் தேவன் சொன்ன ஆலோசனையின்படி இரவு பகலாக உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு பேழையை, கப்பலை கட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டான். அல்லேலூயா.
சோத்திரம். இந்த 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 7 பேரும், நோவா குடும்பத்தில் இருக்கிற மற்ற 7 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நோவா இந்த குடும்பத்துக்கு நீதியை பிரசங்கித்தார். மற்ற எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அவர் பார்த்த எல்லாருக்கும் நீதியை பிரசங்கித்தார் என்று மட்டுமல்ல, தன் குடும்பத்துக்கும் அவர் நீதியை பிரசங்கித்தார். அல்லேலூயா. 1 பேதுரு 3:20-21 அவர்கள் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில காக்கப்பட்டதுனால, நல்ல மனசாட்சியை பெற்றுக்கொண்டதுனால அந்த பேழையில அவங்க காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உட்காரவங்க பயபக்தியா பிள்ளைகளை நடத்துங்க, தயவு செய்து சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இந்த நோவாவை பற்றி பார்க்கும்போது தன் குடும்பத்துக்கு நீதியை பிரசங்கித்து தன் குடும்பத்தை பேழைக்குள்ளே காப்பாற்றி கொண்டான், குடும்பத்தை நன்றாக நடத்தினான். அல்லேலூயா. அதனால அந்த குடும்பம் காக்கப்பட்டது, அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டது. 2வது பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. எப்படி நடத்துறாரு? அந்த குடும்பத்துக்கு நீங்க நீதியை செய்யுங்க, நியாயத்தை கை கொண்டு நடங்க, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று தன் குடும்பத்தை நன்றாய் நடத்தினதினாலே. பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு நல்ல ஜெப வீரனாய் திகழ்ந்தான். அவன் எப்போதும் சாயங்கால வேளையில் என்ன செய்யறான்? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றான். அப்போ ஆபிரகாமுடைய நல்ல நடக்கை குடும்பத்தை நல்ல விதமாய் நடத்தினதினாலே தன்னுடைய பிள்ளை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறான். அல்லேலூயா. ஜெபம் அவன் வாழ்க்கையை விட்டு பிரியாத ஒன்றாய் மாறியிருந்தது. ஆக நாம நம்முடைய குடும்பத்தை நல்லா நடத்துறங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நாம நம்முடைய பிள்ளைகளை ஜெபத்திலே நடத்துகிறோமா? ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 3வது லோத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதுல 26ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அவங்க மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாங்க. 31ஆம் வசனம். அப்போ 31, 32 பார்க்கும்போது அவங்க உப்பு தூண் ஆயிட்டதுனால லோத்து அவருக்கு குடிய ஊத்தி 2 பெண் பிள்ளைகளும் அவனாலே கர்ப்பவதி ஆனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த லோத்து தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்தவில்லை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு மனைவி கீழ்ப்படியல, அவங்க உப்புத்தூண் ஆயிட்டாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை குறித்து லோத்தினுடைய குடும்பத்தில் ஒரு திட்டமான தெய்வ பயம் இல்லை. அதனாலதான் பிள்ளைகளும் சரியாய் நடத்தப்படவில்லை, சரியாய் வளர்க்கப்படவில்லை. அல்லேலூயா. அவங்க இப்படிப்பட்ட ஒரு மதிகேடான காரியத்தை செய்து விட்டார்கள். காரணம், சரியான நடத்தை இல்லை, வளர்க்கல. அல்லேலூயா. 4வது யாக்கோபை குறித்து பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன வாசிக்கிறேன்னா, ராகேல் யாக்கோபை பார்த்து எனக்கு பிள்ளை கொடுங்க, இல்லைன்னா நான் சாகிறேங்கிறான். அல்லேலூயா. எனக்கு பிள்ளை கொடுக்காவிட்டால் நான் செத்து போகிறேன் அப்படிங்கிறா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளை கொடுக்கலனா நான் மரித்து போகிறேன் என்று
அவனை பார்த்து சொல்றான், நல்லா புரிஞ்சுக்கணும், பிள்ளையை தேவன் தான் கொடுக்க முடியும், தேவன் கொடுக்காமல் பிள்ளை கிடைக்காது. அப்போ யாக்கோபு தன்னுடைய நேசித்த மனைவிக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொல்லிக் கொடுக்கல. ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா, என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றால், அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றாள். கவனிங்க, ஒரு பழத்தை கொண்டு படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு பழத்தை நான் கொடுத்துட்டேன் ராகேலுக்கு, அதனால இன்னைக்கு நீங்க என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பழத்தை கொண்டு படுக்கையை பகிர்கிறார்கள். குடும்பத்தை சரியாக நடத்தாத ஒருவன். ஆதியாகமம் 34 அதில் வாசிக்கும் பொழுது, மனைவியையும் சரியாக நடத்தவில்லை, மனைவிமார்களையும். நீங்க 34:1 வாசிக்கும் போது, தன்னுடைய ஒரே மகள் தீனாலையும் சரியாய் வளர்க்கவில்லை. அவ ஊரை சுற்றி பார்க்க போறேன், இந்த ஊர்லலாம் பெண்கள் எப்படி உடுத்துறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி அவங்க பழக்க வழக்கம்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன்ட்டு போனா தன் வாழ்க்கையை இழந்து போனாள். அல்லேலூயா. தன் மகளை சரியாய் வளர்க்கவில்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம் 34லயே அந்த 2 பிள்ளைகள், யாக்கோபுடைய பிள்ளைகள் சிமியோனும் லேவியும் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு சம்பந்தம் பண்ணி கொள்ளலாம் என்று சொன்ன அந்த சீகேம் பட்டணத்தாரை கொலை செய்து சுட்டெரித்து போட்டார்கள். பிள்ளைகள் சரியான முறையில் வளர்க்கப்படவில்லை. ஆதியாகமம் 35:22 இஸ்ரவேல் அந்த தேசத்திலே தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டி பில்காலோடு தவறான மதிகேடான காரியத்தை செய்தான். தன்னுடைய மூத்த பிள்ளையும் கூட சரியாய் வளர்க்கவில்லை. அப்போ லோத்துவும் யாக்கோவும் தங்களுடைய குடும்பத்தில் சரியான ஒரு லோத்து ரொம்ப மோசம். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் சரியா இல்லை, சரியா வளர்க்கப்படலை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தன் குடும்பத்தை சரியாய் நடத்தாவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிச்சாதானே? நீங்க அல்லேலூயா சொல்லுங்க, அப்பதான் கவனிக்கிறீங்க, எனக்கும் உற்சாகமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்தின ஒருவனை குறித்து நாம தியானிக்க போறோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 3 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரர் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். தாவீது தவளுக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டு அதுலாம் என்னும் கெபியில போறான். அங்க அவனை தேடி அவன் குடும்பம் போகிறது. 3ஆம் வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தாவீதனுடைய குடும்பம் யாரை தேடி வருகிறது அப்படின்னா, தாவீதை தேடி வருகிறது. காட்டுக்கு ஒரு குகைக்கு வர்றாங்க, கெபிக்கு வர்றாங்க. அவங்கள பத்திரமா கொண்டு போய் மோவாபு கிட்ட கொடுத்து, மோவாபு ராஜா கிட்ட கொடுத்து பாதுகாப்பா கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி விடுறாரு. இப்ப இந்த குடும்பம் யாரை நம்புகிறதுனா தாவீதை நம்புகிறது. அல்லேலூயா. இந்த குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடிய ஒருவன் நம்முடைய வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொன்னா அவன் தாவீது மட்டும்தான். மற்ற 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க, குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரை நம்புறாங்க அப்படின்னா தாவீதை நம்புறாங்க. உன் குடும்பத்தில் உன்னை உன் குடும்பம் நம்புகிறதா? அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை நீங்க நம்புறீங்களா?
நல்லா சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் தாவீதை அவர்கள் நம்பினார்கள் அப்படின்னா 1 சாமுவேல் 16:13 தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவன். ஒரு குடும்பம் ஒருவனை நம்புவதற்கு காரணம் தேவனால் அபிஷேகம் பெற்றவன். கர்த்தரால் அபிஷேகம் பெறாத ஒருவன் என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. நீங்க அபிஷேகம் பெறாமல் உங்க குடும்பத்தை நல்ல வழியில நடத்தவே முடியாது. உங்க பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களா வளர்க்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அதான் பவுல் எழுதுறார், ஒருத்தன் நல்லா நடத்துறான் அப்படின்னா, தன் பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கத்துல நடத்துறான் அப்படின்னா அவன் தேவனுக்கு பிரியமாய் உகந்தவனாய் ஊழியம் செய்யக்கூடிய கண்காணியானவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அப்போ தேவனால் அபிஷேகம் பெற்ற ஒருவன் தான் நம்மை நடத்த முடியும் அப்படின்னு இந்த குடும்பம் அறிந்தபடினாலே அவன்கிட்ட போறாங்க. அபிஷேகம் யார் பெற்றுக்கொள்வார்கள்? பைபிள் சொல்லுது, இருதயத்துக்கு தாவீது ஏற்றவனாய் இருந்தான், அபிஷேகம் பெற்றான். அப்போ தேவ இருதயத்துக்கு பிரியமாய் இருக்கிற ஒருவனைத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க பிரியமா இல்லைன்னா அபிஷேகத்தை பெற முடியாது. தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா அபிஷேகத்தை பெறவே முடியாது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 5:32 சொல்லுது, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தரப்படுகிற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியணும், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம் பெறுவதற்கான வாழ்க்கை. அவங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவார், அவங்களுக்கு தான் அபிஷேகம் கிடைக்கும். இந்த அபிஷேகம் இல்லாமல் நீங்க ஒரு நாள் கூட உங்க வீட்டை நடத்த முடியாது, உங்க குடும்பத்தை நடத்தவே முடியாது. அதனால இந்த அபிஷேகம் தான் பிசாசினுடைய கிரியைகளை அழித்து பொல்லாத ஆவிகளை, அவருடைய அதிகாரங்களை, அதனுடைய கிரியைகளை அழித்து ஆறுதலையும் சமாதானத்தையும் தாவீது சவுலுக்கு கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அபிஷேகம் பெற்று தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒருவனை நம்பி ஒரு குடும்பம் அவனை அடைக்கலமாய் சேர்ந்து கொள்கிறது. தாவீது தன் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகனாக, தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவனாக, நடத்துகிறவனாக, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாக, அடைக்கலம் கொடுக்கிறவனாய் இருந்தான். நாம அதுபோல நல்ல குடும்பத்தில் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தை நடத்துறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா குடும்பத்தை நடத்துறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் முதலாவது என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரருடைய சுகத்தை விசாரிக்கிறவன். தன் சகோதரருடைய சுகத்தை என்ன செய்யறான்? தாவீது விசாரிக்கிறான். 1 சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். 17ஆம் வசனம். ஏன் அப்படி கேட்டான்னா, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் ஓடி இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவளிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. அவங்க அப்பா அனுப்புறார் யுத்த காலத்துக்கு. யுத்தத்திலே 3 பிள்ளைகளை ராணுவத்திற்கு கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? 3 பிள்ளைகளை ராணுவத்துக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ 40 நாளாக யுத்தத்துக்கு போய் 40 நாள் ஆகிறது. பிள்ளைகளை பற்றின செய்தி இல்லை, யுத்தத்தை பற்றின செய்தி இல்லை. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தகப்பனுக்கு பதற்றமாக இருக்கிறது. 3 பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு?
பயப்படுறாரு. உடனே தாவீதை ஆட்டு மந்தையில் இருக்கிற அவனை கூப்பிடுறார். நல்லா கவனிங்க, இன்னும் மற்ற 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 4 பிள்ளைகளை ஒருவனை கூப்பிட்டு அனுப்ப தகப்பனுக்கு மனதில்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 பிள்ளை இருந்தால் அதில் ஒரு பிள்ளை எப்படி இருக்கும், இன்னொரு பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாதா? 2 பிள்ளை குணத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? 4 பிள்ளைகள் இருந்தால் கூட 4 பிள்ளை பற்றி நமக்கு தெரியும். யார்கிட்ட சொன்னால் இது வேலை செய்யும்னு, யார்கிட்ட சொன்னால் செய்யும் செய்யாதுன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு வீட்டில் நிறைய பேர் பெற்றவங்க வச்சிருக்க நிறைய பேர்களில் ஒரு பேர் என்ன பேர்னா சோம்பேறி. நம்ம பெற்றவங்களே நமக்கு வச்சிருக்காங்க, அது சோம்பேறி, அது எப்போ பாரு தூங்கினே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சொல் பேச்சே கேட்காது, ஒரு கடை கூட போவாது. ஆமா, இப்படிதான் பிள்ளைகளை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனா அந்த 4 பிள்ளைகளை அவர் அனுப்பல. தாவீதை கூப்பிடுகிறார். நீ என்ன செய், ஒரே ஓட்டமாய் ஓடி. இங்க பாருங்க, அவர் ஏன் ஓட சொல்றார்? தகப்பனுடைய உள்ளம் பாருங்க. பிள்ளைகளுக்கு என்ன நிலைமையோ தெரியவில்லை, அங்க நிலைமை என்னன்னு தெரியல, சூழ்நிலை என்னன்னு தெரியல. நீ ஓட்டமாய் ஓடி உங்க சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாரு. உயிரோடு இருக்கிறாங்களா, காயம் பட்டிருக்குதா, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சுகமா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு அடையாளம் வாங்கிட்டு வா, இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். அவங்ககிட்ட ஒரு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. தன்னுடைய சகோதரருடைய சுகத்தை விசாரிக்கிறவன். அல்லேலூயா. தன் தகப்பனுடைய அங்கலாய்ப்பு, வேதனை, அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இப்போ நீங்க ராணுவத்துக்கு அனுப்பிட்டீங்க, நியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க குண்டு போட்டாங்க இங்க குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ குண்டு போட்டிருப்பாங்க, ஆனா உங்க மனசுல ஒரு குண்டு வந்து விழும். என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, அனுப்பி இருக்கிறனே. ஆமாவா இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்கு. இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல. 40 நாள் ஆச்சு, ஒரு செய்தி இல்லை, ஒரு பதில் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. நீ போயிட்டு வா. அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவன் தன் சகோதரர்களை விசாரிக்கிறான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 சொல்லுது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானதவன் கண்களை குருடாக்கினபடினால்தான் போகும் இடம் என்று இன்னதென்று அறியாதிருக்கிறான். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. எபிரேயர் 13:1 சொல்லுது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. இயேசு சொன்னார், நீங்க சகோதரனை நேசியுங்கள். அல்லேலூயா. தன் சகோதரனை அவன் நேசிக்கிறான். எப்படிப்பட்ட சகோதரனை நேசிக்கிறான்? இவன் போன உடனே அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? ஏண்டா வந்த? யுத்தத்தை பார்க்க வந்தியா? உன்னுடைய துணிகரம் எனக்கு தெரியும், உன்னுடைய அகங்காரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னை கடிந்து கொள்ளக்கூடிய, தன்னை திட்டக்கூடிய, தன்மேல் நல்ல அபிப்பிராயமே இல்லாத சகோதரன் அவன் சுகத்தை விசாரிக்க இவன் போகிறான். அல்லேலூயா. அவன் நினைச்சான், எனக்கு மூத்தவனை பிடிக்கவே பிடிக்காது சொன்னானா? என் மூத்த அண்ணனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்ப பாரு என் மேல எரிஞ்சு வந்துட்டே இருப்பான், கரிச்சு கொட்டிட்டே இருப்பான், திட்டிகிட்டே இருப்பான் சொன்னானா? விசாரிக்கிறான். அபிஷேகம் பெற்றிருப்பாயானால் உன் சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்வாய், உன் குடும்பத்தை சகோதரனை விசாரிப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசாரிக்கிறோம்? போன் போட்டு விசாரிக்கிறோமா? அல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்களுக்கு டெய்லி போன் போடுறது யாரு? நான் போன் போட்டு டெய்லி பேசுவேன். ஊர்ல இருக்கிறவங்க டெய்லி ஒரு போன் போட்டு பேசுவேன். எத்தனை பேர் பேசுறீங்க? ஒருத்தரும் பேசுறது இல்லையா? அம்மா அப்பா பேசுறீங்களா? அல்லேலூயா. நான் டெய்லி பேசுவேன், டெய்லி பேசுவேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அக்கா தங்கச்சி அம்மா, நான் போன் போட்டு பேசுவேன், விசாரிப்பேன், தெரிஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. 2வது, அபிஷேகம் பெற்றவன் தன் குடும்பத்தை நல்ல நடத்துறான் அப்படின்னு சொல்லும்போது தன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர பிரயாசப்படுகிறான். தன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர பிரயாசப்படுகிறான். அவன் தான் குடும்பத்தை நடத்துறவன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 1 சாமுவேல் 17
25-26 அந்த நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா. 26 மறுபடியும் தாவீது அங்க நிக்கிறவங்களை பார்த்து கேட்கிறான், இந்த பெலிஸ்தனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்வார் ராஜா? திரும்பவும் அந்த வார்த்தையை கேட்கிறான். அவன் நல்லா கவனிக்கணும். ஏன் கேட்கிறான்னா, அவங்க அங்க அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு என்னன்னா, 3 வார்த்தைகளை சவுல் ராஜா அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னா, ஒன்று, அவனை மிகுந்த செல்வந்தனாக்குவார். முதல்ல என்ன செய்வாரு? மிகுந்த செல்வந்தனாக்குவார். 2வது, தம்முடைய குமாரத்தியை விவாகம் பண்ணி கொடுப்பார். 3வது, இஸ்ரவேலிலே அவனுக்கு வரி விலக்கு தருவார். அந்த குடும்பத்துக்கு எல்லாத்திலையும் வரியே கிடையாது, சர்வமானியம், நோ டேக்ஸ். இன்னைக்கு ஹோட்டலுக்கு போய் ஒரு தோசை சாப்பிட்டா கூட 8 ரூபாய் டேக்ஸ் போட்டுறான் ஒரு தோசைக்கு. அல்லேலூயா. டேக்ஸ் வாங்குறாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு டேக்ஸ். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த மனுஷனை கொல்லுகிறவனுக்கு அந்த குடும்பத்துக்கு நோ டேக்ஸ். இந்த மாதிரி 3 அறிவிப்பை கேட்ட உடனே தாவீதுக்கு ரொம்ப உற்சாகம். தேவனை தூஷித்தான் என்பது ஒரு பக்கம் அவனுக்கு இருந்தா கூட, இன்னொரு பக்கம் மனசுல இருக்கக்கூடிய உற்சாகம் என்னன்னா, தன் குடும்பத்தை இவனை கொன்னுட்டான், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா. நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. இப்ப நாம நம்முடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது பிரயாசப்படுறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் பிரயாசப்படுறோம்? ஏன்னா இவங்க குடும்பம் 18 சொல்லும்போது அவன் சொல்றான், என் தகப்பன் வம்சம் எளிமையானது, ஏமாத்திரம், நாங்க ரொம்ப சிறிய குடும்பம், அப்படிதான் சொல்றான். அல்லேலூயா. அப்போ இந்த நல்ல வாய்ப்பை தாவீது பயன்படுத்த விரும்புகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, பயன்படுத்துறது இல்ல, உபயோகப்படுத்துறது இல்ல. அல்லேலூயா. ஆமா, அவங்க கண் எதிர்க்க வாய்ப்பு வரும். சிலர் என்ன செய்வாங்க, அந்த வாய்ப்பை எல்லாம் நழுவ விட்டுட்டு அது போன பிறகு ஐயோ விட்டுட்டமேன்னு வருத்தப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 47 5-6 நல்லா கவனிங்க. தன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர பிரயாசப்படுகிறவன் தாவீது என்று சொன்னேன். அதை எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 47:5-6. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேற்றும்படி செய், அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம், அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிற தலைவராக வைக்கலாம் என்றான். அல்லேலூயா. இங்கே யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறார். அதே மாதிரி தாவீது தன் குடும்பத்துக்கு அரசாங்க அறிவிப்பினால் நல்ல நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சத்துருவோடு போரிட தன்னை தயார்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர பிரயாசப்படுறீங்க? எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க? ஆமா, ஓயாத வேலை செய்தா குடும்பம் மேலுக்கு வந்துடாது. தேவன் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியலையா இது நல்ல வாய்ப்பா இல்லையான்னு கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பம் பாருங்க, குடும்பத்திலே பிரச்சனை குழப்பம் வந்துட்டா ஊழியக்காரனுடைய ஆலோசனை இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. உருப்படவே உருப்படாது. பைபிள் சத்தியம். உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைனா அந்த விஷயம் ஊழியக்காரனுக்கு போகணும். அதெல்லாம் மறைச்சிட்டு சொல்லவே கூடாது. அந்த ஆளுக்கு மட்டும் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் சொல்லிடுவான். இல்ல, இதான் சிலருடைய எண்ணம், சிலருடைய மனசுல இருக்கிற எண்ணம். நான் சொல்லுவேன்,
எனக்கு நீ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அடுத்த நிமிஷம் முதல்ல எனக்கு தான் தெரியும். உன் குடும்பத்துல என்ன நடந்தாலும், சபைக்கு வரக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு மந்தையிலே நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு உத்தரவாதத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாக வேண்டுமானால் தேவன் ஊழியக்காரனுடைய துணையை தான் உங்களுக்கு தருகிறார், ஆலோசனை தான் உங்களுக்கு தருகிறார். இதை வேணான்னு சொல்லி நீ உதறிட்டு சுயத்தினாலே உன் சுய முயற்சியினாலே ஜெயித்து கொள்ளலாம் என்று நீ நினைப்பாயானால் உனக்கு தோல்வியே மிஞ்சும், வெற்றி பெறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஏன் சொன்னீங்க? அவருக்கெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம்? வேற எவருக்கு சொல்லணும்? இவருக்கு தான் சொல்லணும். இவருக்கு சொன்னா தான் உன் பிரச்சனை சரியாகும். அல்லேலூயா. ஏன்னா உன்னை மேய்க்கும்படியான மேய்ப்பன் அவனே. நீ அந்த மேய்ச்சல் உள்ள மேய்ச்சல் இருக்கிற ஆடுகளோடு நீ இருக்கிறாய், அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளோடு நீ இருக்கிறாய். உன்னை நீ விலக்கி கொள்ளக்கூடாது. அப்படின்னா உனக்கு விடுதலை வராது, பிரச்சனையும் தீராது. அல்லேலூயா. எந்த ஒரு விடுதலையும் பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வர வேண்டும், அப்பதான் சரியாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தாவீது பிரயாசப்படுகிறான். நல்லா கவனிக்கணும். அங்க ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆளுக்கு கூட தேவனை தூஷித்தான் என்கிற வைராக்கியமோ கோபமோ வரவே இல்லை. ஒருத்தருக்கும் வரல. ஏன் சவுலுக்கு கூட இல்லை. அல்லேலூயா. ஆனா 40 நாளும் இவன் என்ன சொல்றான்னா, கர்த்தருடைய நாமத்தை, அவங்க தேவர்களுடைய நாமத்தை கொண்டு தூஷிக்கிறான், ஜனங்களை நிந்திக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். இப்படி 40 நாள் கேட்டும் கூட ஒருத்தருக்கு கூட வைராக்கியம் வரல, கோபம் வரல, தேவன் மேல பட்சமா ஒரு பக்தி இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா வந்த உடனே, இப்பதான் வந்த உடனே கரெக்டா அவன் நிந்திக்கிறத கேட்ட உடனே தாவீதுக்கு என்ன வருது தெரியுமா? வைராக்கியம் வருது. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். அதான் அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பாருங்க, அவனை ஈஸியா மேற்கொள்ள முடியும் என்கிற தைரியத்தை தந்தது. அந்த தைரியம் தன் குடும்பத்துக்கு நல்ல நிலையை கொண்டு வரும் என்கிற விசுவாசத்தை தந்தது. நம்ம குடும்பத்தை நாம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார், வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, தன் குடும்பத்தின் ஆதாரத்தை பாதுகாக்கிறவன். குடும்பத்தை நடத்துகிறவன் தாவீது என்று சொன்னேன். எப்படின்னா, தன் குடும்பத்தின் ஆதாரம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? நாம செய்யக்கூடிய வேலை தான் நம்முடைய குடும்பத்தின் ஆதாரம். நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யறீங்க, இதான் உங்க குடும்பத்தின் ஆதாரம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதான் உங்க குடும்பத்தின் ஆதாரம். நீங்க ஒரு வீட்டை வேலை செய்யறீங்க சம்பளத்துக்கு, அதுதான் உங்க குடும்பத்தின் ஆதாரம். இப்ப தாவீதினுடைய ஆதாரத்தை அவன் பாதுகாக்கிறான்னு சொன்னேன். 17ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 34ஆம் வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிக்கணும். இப்போ குடும்பத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஆடுகளை எது பிடிச்சிக்கிச்சு? சிங்கமும் கரடியும் பிடிச்சிக்கிச்சு. யாருக்காவது அதன் வாய்க்கு அந்த ஆட்டை தப்புவிக்கிற தைரியம் இருக்குமா? அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆட்டை, இது ரெண்டு ஆடு, 2 ஆட்டுக்குட்டி, ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். இப்படி பிடிச்சிக்கிட்டே போனா குடும்பத்துக்கான ஆதாரம் என்ன? ஒண்ணு கூட இருக்காது, எல்லாம் காலியா போயிடும். ஒண்ணு கூட இருக்காது, குடும்பத்துக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. அப்ப என்னன்னா, தன்னுடைய தகப்பனுடைய ஆடு, பைபிள் சொல்லுது, தகப்பனுடைய ஆடு, அதை பாதுகாப்பதற்கு தன் உயிரையே அவன் என்ன செய்யறான்? பணயம் வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எப்பவுமே பாதுகாக்கிறதுல ரொம்ப விசேஷமானவன்.
1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிக்கிறோம். இந்த நாபாலுடைய, கவனிங்க அம்மா, உட்கார வைமா, உட்கார வைங்க, கர்த்தர் நல்லவர். நாபாலுடைய வேலைக்காரர்கள் தாவீதை பற்றி அபிகாயில்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்னா, மதில் போல் பாதுகாப்பாங்க. எப்படி இருப்பாங்களா? சுற்றி மதில் மாதிரி இருந்து பாதுகாப்பாங்க. அப்ப தாவீது தன்னுடைய ஆதாரத்தை எப்படி பாதுகாக்கிறான்? ஆடுகளை எப்படி பாதுகாக்கிறான்? மதிலா இருந்து பாதுகாக்கிறான். இதுக்கு வேலி இல்லைன்னு சொன்னா, இந்த ஆடுகள் பாதுகாக்கப்படலைன்னு சொன்னா, என் குடும்பத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நம்முடைய குடும்பத்தின் ஆதாரங்களை பாதுகாக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வேலையை கர்த்தர் உனக்கு தருவாரானால், அங்க உன்னை கர்த்தர் கொண்டு போய் வைத்திருப்பாரானால், அங்கே உனக்கு உயர்வு வரும் வரையிலும் நீ அங்கே உழைக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு விட்டுட்டு வேறொரு வேலைக்கு போவாயானால் இது தொடருமே தவிர எந்த இடத்திலும் நிலையான நன்மை உனக்கு வராது, எந்த ஆதாரமும் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம அதான் புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் இது இல்லைன்னா இன்னொன்னு, இது இல்லைன்னா இன்னொன்னு, இது இல்லைன்னா இன்னொன்னா, எங்கிருந்து நன்மை வரும்? யார் உன்னை நம்புவார்கள்? உன்னுடைய ஆபத்திலும் உன்னுடைய கஷ்டத்திலும் உதவி யார் செய்வாங்க? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆதாரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். ஆதியாகமம் 30ஆம் வசனம் பாருங்க. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தருமை ஆசீர்வதிச்சதுனால அது மிகவும் பெருகி இருக்கு. நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? அப்படியானால் இந்த ஆடுகள் தான் குடும்பத்துக்கு சம்பாத்தியமாக கருதப்பட்டது. கேக்குறீங்களா? இந்த பிள்ளை உட்கார வை, தள்ளி 2 போடு, சோத்திரம். கவனிங்க, இந்த ஆடுகளை நான் சம்பாதிக்க வேண்டும், பெருக்க வேண்டும். அப்பதான் என் குடும்பத்துக்கு ஆதாரம், என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம், சம்பளம். அப்ப இதை நான் பாதுகாக்க வேண்டாமா? யாக்கோபு இங்க கேட்கிறார். என்ன சொல்றாரு அதுக்கு? அவர் 32ல, இன்றைக்கு நான் போய் மந்தையெல்லாம் பார்வையிட்டு அதை பிரிச்சிடுறேன். இப்படி பிரிக்கும் போது வரியும் புள்ளி உள்ளதெல்லாம் என்னதான் இருக்கட்டும், மற்றது உன்னதா இருக்கட்டும் சொல்லி அவரு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. இப்படித்தான் ஒரு குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆதாரம் பெருகி வந்தது, ஆசீர்வாதம் பெருகி வந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு எது பிழைப்புக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பலன் இருக்குங்கிறதுக்காக நம்முடைய மனசு சொல்றதையெல்லாம் செய்யக்கூடாது, பலன் வராது. அல்லேலூயா. அன்னைக்கு 2 ஆடுகளை காக்க போய் தான் இன்னைக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பெருகி இருக்கிறது. தன் குடும்பம் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தாவீது தன் குடும்பத்தின் ஆதாரத்தை பாதுகாத்தான். மற்ற பிள்ளைகள் அப்படி இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். மந்தை பெருகினால்தான், ஆட்டு மந்தையை பாதுகாத்தால்தான் குடும்பத்திற்கான பிழைப்பு உண்டாகும் என்று அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால தன் உயிரையும் பணையும் வைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறான். 4வது, தன்னுடைய குடும்பத்தின் அடையாளத்தை பாதுகாக்கிறவன். தன்னுடைய குடும்பத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கணும். நம்ம குடும்பத்தை அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணுமா? 1 சாமுவேல் 17:58. அப்பொழுது சவுல், வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன். தாவீது என்பவன் 12ஆம் வசனம். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். நல்லா கவனிக்கணும். கேட்குறீங்களா? இது யார்? சைலண்ட் போடுங்க. சோத்திரம். அப்போ ரொம்ப வயசு மிகுந்த ஒரு கிழவனாக அவன் மதிக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய மகன் கேட்டதற்கு பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற ஈசாயின் மகன் என்று ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. யாருடைய பிள்ளை? அடையாளம் இல்லாமல் செத்து போனா கூட இன்னாருன்னு தெரியாது. வேதத்துல பிச்சைக்காரனுக்கு கூட அவங்க அப்பா அடையாளம் சொல்லுவாங்க. அல்லேலூயா.
அடையாளம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம நம்முடைய அடையாளத்தை இழந்துடக்கூடாது. அடையாளத்தை என்ன செய்யக்கூடாது? இழக்கவே கூடாது. நாம தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம், சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இதை ஒரு காலம் இழந்து போகவே கூடாது. எஸ்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 61, 62 வாசிக்கிறோம். பிள்ளைகள் பேசாதீங்கப்பா, தயவு செய்து பேசாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். கவனிங்க. 2, 61, 62. ஆசாரியர் புத்திரரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரரே, இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கவனிங்க. நீ யாருடைய சந்ததி? உங்க அப்பா பேர் என்ன? உங்க தாத்தா பேர் என்ன? எந்த வம்சத்துல வந்திருக்கிறீங்க? எந்த சந்ததியில வந்திருக்கிறீங்க? உங்களுடைய லிஸ்ட கொடுங்க. அல்லேலூயா. இப்ப அரசாங்கத்துல பேர் எழுதி கேட்டா கூட சன் ஆஃப் பேர் போட சொல்றாங்க. டாட்டர் ஆஃப் யார், அப்பா பேர் என்ன? ஒய்ஃப் ஆஃப் கணவர் பேர் என்ன? இதெல்லாம் கேட்கறாங்க. எது கேட்கறாங்க? நீங்க எந்த வம்சம், உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? அல்லேலூயா. இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தன் குடும்பத்தினுடைய அடையாளத்தை அவன் பாதுகாக்கிறான். சொன்ன அதனுடைய பொருள் என்னன்னா, எப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 17 நீங்க வாசிங்க, 8வது வசனம் பாருங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிசன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்தவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க ஒரு ஒப்பந்தத்தை அவன் போடுகிறான். நல்லா கவனிங்க. தாவீது தன் குடும்பத்தின் அடையாளத்தை பாதுகாக்கிறவன் என்று சொல்றேன். ஒருவேளை இந்த யுத்தத்தில் கோலியாத்து ஜெயித்து விட்டால், இந்த யுத்தத்தில் கோலியாத்து ஜெயிச்சிட்டா இந்த குடும்பம் இன்றைக்கு அடிமைத்தனத்துக்கு போகும். அல்லேலூயா. நீ பெலிசியருக்கு வேலைக்காரனா இருப்ப, பெலிசியரை சேவிப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு போவே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நீ செய்யணும். என் குடும்பத்தை நான் காக்க வேண்டும், அடையாளத்தை நான் காக்க வேண்டும், அடிமைத்தனத்திற்கு விற்றுவிடக் கூடாது. அல்லேலூயா. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பத்தின் அடையாளம் என்று சொன்னா என்ன ஆசீர்வாதம்னா, மார்க் 12, 26, 27. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்துக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள். நம்முடைய சந்ததியை நீங்க நீண்டுகிட்டு போனீங்கன்னா அங்க போய் நிற்கும் அந்த சந்ததி. இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு என்று சொல்லி குடும்பத்தின் அடையாளத்தை பாதுகாப்பதினாலே என்ன ஆசீர்வாதம் வருகிறதுனா, நீங்கள் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவீர்கள். அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன், மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை அது பெற்று தருகிறது. அப்போ நம்முடைய குடும்பத்தின் அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னா, குடும்பத்தின் அடையாளம் என்பது நம்முடைய தகப்பனை, தகப்பனுடைய பெயரை, அவருடைய நற்கீர்த்தியை நாம் காப்பாற்றுவது. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, தேவனுக்கு உகந்தவர்களாய் நடப்பது, அவருக்கு அவகீர்த்தி வரப்பண்ணாம, அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காம, அவருக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்வதைத்தான் என் குடும்பத்தின் அடையாளத்தை நான் பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தின் அடையாளத்தை பாதுகாக்கிறோம்? அபிஷேகம் இல்லாமல் உன் குடும்பத்தின் அடையாளத்தை நீ பாதுகாக்கவே முடியாது. அல்லேலூயா.
ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? குடிச்சினே இருப்பார், அவர் தானே? என்ன அடையாளம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்கெல்லாம் அவங்க கரெக்டாக சொல்லுது, எங்க அப்பா குடிக்கிறார், தெரியுது. நீ குடிக்கிறன்னு உங்க மனைவி சொல்ல வேண்டாம், உன் பிள்ளைங்களே எல்லாருக்கும் சொல்லிடும். ஏன்னா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்க பாஸ்டம்மா வீட்டில் சைடில் ஒரு பேர பிள்ளை இருக்குது, அது கரெக்டாக சொல்லிடும், தாத்தா எங்க அப்பாவுடைய அப்பனும் எங்க அம்மாவுடைய அப்பனும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? எங்க அப்பாவுடைய அப்பனும் எங்க அம்மாவுடைய அப்பனும் சேர்ந்து குடிக்கிறானுங்க, நான் பார்த்தேன். ஆமா, அதுங்களே சொல்லிடுது இப்ப எல்லாத்தையும். அப்போ நம்ம பிள்ளை நம்மை பற்றி என்ன சொல்லும்? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நீ சினிமா கொட்டாய்க்கு போனதை சொன்ன பிள்ளை நாளைக்கு நீ குடிச்சதையும் சொல்லும் என்று மறந்து விடாதே. வெக்கப்பட்டு போயிடுவேன். அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பற்றி சொல்றதுக்கு வெளியே ஆள் வேண்டாம், வெளியே ஆள் வேண்டாம், உள்ளவே ஆள் இருக்கு. சாக்லேட் சாப்பிட்றியா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியான்னு வாங்கி கொடுக்குற பார், உனக்கு நல்ல வேலை பார்க்கும். அது பார்த்துக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய குடும்பத்தின் அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது, தன் குடும்பத்தோடு எந்த சூழ்நிலையிலும் ஆராதனையில் பங்கு பெறுகிறவன். 1 சாமுவேல் 20:27. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. அப்போது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராமல் போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். 28ஆம் வசனம். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், நான் போய் அவங்கள பார்த்துட்டு ஆராதனையில் பங்கு பெற்றுட்டு பலி செலுத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லி யோனத்தான்கிட்ட தாவீது சொல்லுகிறான். நல்லா கவனிக்கணும். அறிவிப்பிலே செய்தியிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. நான் சொல்றேன்னு சொன்னனே, இந்த குறிப்பை தான் நான் சொல்றேன், கவனிங்க. ஊரிலே என் குடும்பம் பலியிட போகிறது. எனக்கு சூழ்நிலையோ இங்கே வேலையில் நான் இருந்தே ஆக வேண்டும். நல்லா கவனிங்க. ராஜாங்கத்திலே தாவீதுக்கு என்ன வேலைன்னா, முதல்ல சவுலுக்கு ஆயுததாரி. சவுல் முதல் கொடுத்த வேலை ஆயுததாரி. 2வது மெய்காப்பாளன். 3வது தளபதி. படிப்படியான உயர்வு. இப்போ அவர் பந்தியில உட்கார்ந்து இவர் சாப்பிடணும். அமாவாசைக்கும் உட்கார்ல, மறாவது நாளும் உட்கார்ல. இப்போ ஆளை காணல, ஏன் வரலன்னு விசாரிக்கும் போது யோனத்தான் சொல்றான், அவங்க ஊர்ல குடும்பமாய் ஆராதிக்க போகிறார்களாம், என்கிட்ட லீவு கேட்டு வருந்தி கேட்டு போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு வேலை வச்சுட்டாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வச்சுட்டாங்க? வேலை வச்சுட்டாங்களாம். ஆராதனைக்கு வர முடியலையாம். எவ்வளவு பெரிய அதிகாரி! மெய்காப்பாளன், தளபதிக்கு ஒப்பான ஒரு வேலை. போறான், எல்லா இடத்திலும் புத்தியாய் காரியங்களை செய்து வெற்றியை கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட தாவீது வேலைக்கு நான் பர்மிஷன் போட்டு எங்க போனோம்? பலியிட போனோம், ஆராதனைக்கு போனோம். நான் சொல்லுவேன், உன் வேலையை நீ முக்கியப்படுத்தினால் தேவன் ஒரு காலம் உன்னை முக்கியப்படுத்த மாட்டார். இந்த இந்துக்கள் பாருங்க, அந்த அம்மா சொன்னாங்கல்ல சாட்சி கூட, கோயிலுக்கு போயிட்டு எங்க போனோமா? நம்மால் கோயிலுக்கு போயிட்டு எங்க போவோம்? சேடம்மா வீட்டுக்கு போவோம். ஆசீர்வாதம் பூரா சேடம்மா வீட்டுக்கு தான் போவோம். உன் வீட்டுக்கு ஒன்றும் வராது. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் இங்க ஆராதனை முடிச்சுட்டு எங்க போறாங்க? நேரா வீட்டுக்கு போறாங்க. உன் கூட யார் வர்றது? யார் வர்றது? பிசாசா? சொல்லுங்க, யார் வர்றா? வர்றா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுக்கு கர்த்தர் போயிருக்கிறார்? எவீரு வீட்டுக்கு போறாரு, சகை வீட்டுக்கு போறாரு. போன இடத்தெல்லாம் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த பிள்ளை உயிரோடு பிழைத்து கொண்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன் கூட இயேசு வராரா இல்லையா? நீ எங்க போனோம்? எங்க போனோம்? நேரா வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு, சோத்திரம் பண்ணிட்டு,
ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு காப்பி தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். நாம் என்ன செய்யறதில்ல. அல்லேலூயா. ராஜாங்கத்தின் சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, ராஜாவின் பந்தி எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு பலி செலுத்தணும், தேவனை ஆராதிக்கணும், போயிட்டு வர்றேன். எந்த சூழ்நிலையிலும் தன் குடும்பத்தை ஆராதனையில் நடத்துகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் இந்த நாள்ல நீ எனக்கு கொடுப்பேன்னா எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அப்படி கர்த்தர் என்னை கொண்டு போகிறார் என்று சொன்னால் அது ஆராதனையாகத்தான் இருக்க வேண்டும். இங்க இருந்து நான் வேற எங்கேயாவது போறேன்னா அது ஆராதனையாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்த வாரம் போறேன், கோயம்புத்தூருக்கு போறேன். கவனிங்க, இப்போ 3 டிகிரி பைபிள் காலேஜில் முடிச்சிருக்கிறோம். 4வது டிகிரி டாக்டரேட் பண்ணியிருக்கிறோம். அந்த டாக்டரேட் டிகிரி வாங்க கோயம்புத்தூர் சர்ச்சுக்கு தான் போறோம். அடுத்த வாரம் பாஸ்டர்மா நடத்துவாங்க. கவனிங்க, அந்த ஆராதனை அங்க நான் ஆராதிக்க போறேன். அந்த ஆராதனையில எனக்கு பட்டம் கொடுக்கிறார்கள். 2 பாஸ்டர்ஸ் போறோம். இப்ப நம்ம போற இடம் ஆராதனையாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப தாவீது இங்க எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஊரிலே பலியிட போகிறார்கள். ஊர்ல என்ன செய்யறாங்க? பலியிட போறாங்க. நீங்க எங்க பலியிட போறீங்க? எங்க பலியிட போறீங்க? சிலர் ஆஸ்பத்திரியில் பலியிடுறார்கள், சிலர் ஜார்ஜி கிட்ட பலியிடுறார்கள், இல்ல KMCக்கு பலியிடுறார்கள், அங்கங்க பலியிடுறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் யாரும் பலியிட வருகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, வாயை திறந்த அப்பட்ட பொய். நான் பேசியிருந்தேன் ஒருத்தர்கிட்ட, நாளைக்கு கண்டிப்பான ஆராதனைக்கு வருவேன். என்ன சொன்னாங்க? நான் கண்டிப்பா ஆராதனைக்கு வருவேன், நீங்க ஒன்னா பாருங்க. நான் பார்த்த ஆளை காணல. யோசிச்சு பாருங்க, நாம எங்க இருக்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு ஒரு அருமை தெரியலங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு அம்மா போன் பண்ணுச்சு, நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாரும் கொடுத்தாங்க. போன் பண்ணுச்சு, ஐயா எங்க வீட்டுக்காரர் 2 நாளா வீட்டுக்கு வரல, அவரு வீட்டை விட்டு போறவரே கிடையாது, ரொம்ப அன்பா இருப்பாரு, ரொம்ப பாசமா இருப்பாரு, போயிட்டாரு, ஆளை காணல. நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு? எங்க வீட்டுக்காரரு டெய்லரிங் கடை வச்சிருக்காரு, அவர் கடை வச்சிருக்கிற பில்டிங்கை இடிச்சிட்டு கட்ட போறாங்க, காலி பண்ணி வேற இடத்துல கடை வைக்கணும், வேற இடத்துல கடை வைக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்கறாங்க. 2 லட்சம் என்னட்ட கேட்டாரு. நான் எப்படியாவது கடனை உடனே வாங்கி கொடுப்பேன்னு அவருக்கு தெரியும், என்கிட்ட கேட்டாரு. நான் வீட்டு பிரச்சனைலாம் நிறைய இருந்ததுனால என்னால் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுல மனஸ்தாபம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு என்ன செய்துட்டாரு? போயிட்டாரு. 2 நாளாச்சு காணல. அவர் போனு வச்சிட்டு போயிட்டாரு. அந்த போனுக்கு மெசேஜ் வருது, திருப்பதி டிக்கெட் புக் பண்ணிருக்காருன்னு மெசேஜ் வருது. ஒருவேளை திருப்பதிக்கு போயிட்டாரு போலுக்கு, கண்டிப்பா வந்துருவாரு. நான் இருந்தேன், வரல. நேரம் ஆக ஆக எனக்கு பயம் அதிகரிக்குது, ஓன்னு அழுறாங்க. அல்லேலூயா. ஏமா இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்தா 2 லட்சம் ரூபாய் கொடுப்பியான்னு கேட்டேன். கண்டிப்பா கொடுப்பேன் ஐயா, கடன் வாங்கியாவது இப்ப கொடுத்துருவேன். ஏன் முதலே சேருதானம்மா? முதலே சேருதானே. இருக்கும்போது என்ன செய்யல? அருமை தெரியல. இல்லாத போது அருமை தெரியும். அல்லேலூயா. இல்லாத போது தான் தெரியும், இருக்கும்போது தெரியவே தெரியாது. இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எதிர்க்கவே எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனா எதுவுமே இல்லாத போது ஐயோ விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவோம். தாவீது தன் குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலும் ஆராதனைக்கு விளக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய IAS அதிகாரியாவனா இரு, ராஜாவுக்கு அடுத்ததா கூட இரு, கர்த்தரை ஆராதிக்கணும்னா நீ ஆலயத்தில் இருக்கணும், லீவை போட்டுரு. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, இங்க வந்து தாவீதுக்கு வந்து ஆராதனைக்கு போகக்கூடாத அளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது, நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, அலுவல்கள் அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் கூட அவரு பொருட்படுத்தாம யோனத்தான்கிட்ட வருந்தி கேட்டு, என்ன கேட்டாரா? வருந்தி கேட்டு. அல்லேலூயா.
நீ தேவனை முக்கியப்படுத்தும் போது மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் முக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏசாயா 58 சொல்லுது 13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறீங்க? ஹலோ, கை தூக்கி காட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறேன். ஒரு ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? 1 லட்சம் கிடைக்குமா ஒரு நாளைக்கு? எவ்வளவு சம்பாதிச்சிருவீங்க? இந்த ஒரு நாளை நீ தேவனுக்கு கொடுத்து உன் வீட்டில் உன் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க உனக்கு முடியல. நீ ஆத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாய். ஏன்னா உனக்கு வசனம் தெரியல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுங்க, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. எதை விளக்கு? காலை விலக்கி. இப்போ அவங்க கேட்குறாங்க, அடுத்த கொஸ்டின் வருது என்னன்னா, போலனா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களே. என்ன பதில் சொல்லலாம் அவங்களுக்கு? போலனா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களே. அல்லேலூயா. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உனக்கு தேவனா வேலையா? தேவனா வேலையா? வேத வசனமா கட்டளையா? எது முக்கியப்படுத்துற? அல்லேலூயா. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உன் வழியின்படி நடக்காம, உனக்கு இஷ்டமானதை செய்யாம, உன் சொந்த பேச்சை பேசாம, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். மகிழ்ச்சி எப்போ வரும்? சந்தோஷம் எப்போ வரும்? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ உண்மையாய் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைச்சி நீ அங்க போய் உண்மையா இருப்பேன்னா உனக்கு சொற்ப நன்மைகளே கிடைக்கும். உன்னுடைய உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் சொற்ப நன்மை தான் கிடைக்கும். என்ன பெருசா கொடுத்துருவாங்க? ஒரு 20,000 30,000 அட்வான்ஸ் கொடுப்பாங்களா? திரும்ப தானே கொடுக்கணும். ஆனால் என் தேவன் இலவசமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பெரியதாக உயர்த்துவார். உன்னை உயர்த்துவதற்கு காலதாமதமாகலாம், ஆனால் உயர்த்துவது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கிறவர். பைபிள் சொல்லுது, யாக்கோபின் சுதந்திரம் உனக்கு சுதந்திரமாகும், நன்மை உனக்கு வரும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தவறு என்னன்னா, இந்த பரிசுத்த நாளை, உயிர்த்தெழுந்த நாளை மகிமையாக எண்ணுவதே இல்லை. அல்லேலூயா. ஆமா, செத்து போயிருப்பாங்க, 1 வருஷம் ஆயிருக்கும். என்ன ஆயிருக்கும்? செத்து போய் 1 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கு என்ன அமக்களம், என்ன ஆர்ப்பாட்டம், என்ன பிரியாணி இல்ல, எத்தனை பேரை கூப்பிட்டு அதை போடுறது இதை போடுறது, அப்படி பந்தல் பாட்டு கச்சேரி அது இது, பயங்கரமான அமக்களம், ஆர்ப்பரிப்பு, அலப்பற. ஆனால் என் தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். எப்படி இருக்கணும்? உயிரோடு எழுந்திருக்கிறார், மரித்து போகவில்லை. இந்த உயிர்த்தெழுந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுகிறாயா? எண்ணணும். உன் வீட்டில் செத்து போனவங்களுக்கு சோத்திர கூட்டம் வச்சு அதை மகிமையா எண்ணுகிற நீ, தேவன் ஒவ்வொரு வாரமும் உயிரோடு எழுந்திருக்கிறாரே. பைபிள் சொல்லுது, உன் காலை விலக்கி உன் இஷ்டமானதை செய்யாமல், உன் வழிகளில் நடவாமல், சொந்த பேச்சை பேசாமல் மகிழ்ச்சியா இருக்கிறியா? ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கிற நீங்க அப்படி செய்து பாருங்க. உங்க வீட்டில் யாரும் இங்க வெளியே போக கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்? உயிர்த்தெழுந்த நாள். ஆராதனையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போனோம். வீட்டில் குடும்பமா சந்தோஷமா சாப்பிடணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷப்படணும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சியின் நாள். வசனம் அப்படித்தானே சொல்லுது. இதை தாவீது விரும்புகிறான். இதை விரும்புறான், ஆசைப்படுறான், ஓடுறான். எனக்கு வேலை முக்கியம் இல்லை, ராஜாங்கத்தில் எவ்வளவு பொறுப்பு இருந்தாலும் அது எனக்கு முக்கியம் இல்லை, என் தேவனுடைய ஆராதனை எனக்கு முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியமா நீங்க செய்ய மாட்டீங்க? நானே சொல்லிடுறேனே. இப்ப அடுத்து முடிச்ச உடனே டீயும் காப்பியும் உள்ள போன உடனே நேரம் எங்க போவோம்? காலு எங்க போவோம்? தட்டையும் குண்டானையும் கழுவ போவோம். போவோமா? போவதா? போக மாட்டேன்னு சொல்றவங்க மாதிரி கை ஊத்தி காட்டுங்க.
நான் போக நேரம் வீட்டுக்கு போவேன்னு சொல்றவங்க 1 2 3 4 5 இப்ப சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி பழைய பாத்திரம் கழுவுறது, கிச்சனு, சிங்கு, சோப்பு, நார்லாம் வரக்கூடாது. மகிமையா எண்ண வேண்டும், சந்தோஷமா எண்ண வேண்டும். என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாள் கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, கடைக்கு அனுப்பி விடுங்க, மார்க்கெட்டுக்கு கறியோ மீனோ வாங்கிட்டு வாங்க. குடும்பமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆமா, இடிக்கி வச்சுட்டு கஞ்சும் கூழும் குடிச்சிட்டு அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு கஞ்ச பிசினாரித்தனம் பண்ணாதீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் களி கூறுங்க. இப்படி வாரம் இருந்து பாரு, உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா பாரு, எவ்வளவு சந்தோஷம் தரப்போறாரு பாரு. இதை தாவீது விரும்பினான். என் குடும்பத்தோடு கூட நான் என்ன செய்யணும்? பலியிட போனோம். அல்லேலூயா, சோத்திரம். 6வது, தன்னோடு இருந்த 600 குடும்பங்களை காப்பாற்றுகிறான். தன் குடும்பத்தை இதுவரைக்கும் என்ன செய்தான்? நடத்தினான். இப்போ தன்னோடு இருந்த 600 குடும்பத்தை என்ன செய்யறான்? காப்பாற்றான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம். தாவீதும் மனுஷரும் 3ஆம் நாளில் சிக்லாகு சேர்கிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கவனிக்கணும், தாவீது கூட 600 பேர் இருக்காங்க. ஏற்கனவே 3 நாள் பிரயாணம், யுத்தத்துக்கு போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்க, டயர்டா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க நைட்டு வண்டி ஏறி ஒரு 800 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி காலையில வந்து இறங்குறீங்க. வந்து இறங்கின உடனே வீடு பூரா களைஞ்சி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நீங்க வச்சிருந்த பீரோக்கெல்லாம் உடைச்சி நீங்க வச்சிருந்த நகையெல்லாம் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க கிச்சன்ல டப்பால ஒளிச்சு வச்சிருந்த காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தமா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? பலன் இருக்குமா? எவ்வளவு சோர்வு இருக்கும்? இப்படிப்பட்ட சோர்வு உங்களுக்கு என்ன தோணும்னாச்சே, செத்து போயிடலாம் உங்களுக்கு அப்படின்னு தோணும். இங்க அவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, சே இவனாலதான் வந்துச்சு, இவனை முதல்ல கல்லெறிஞ்சு கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையை உருவாக்குகிறார்கள். தன்னை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்த தன்னுடைய 600 குடும்பத்தையும் தாவீது காப்பாற்றுகிறான். எத்தனை பேர் காப்பாத்துவீங்க? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தாவே சோத்திரம், கர்த்தா இயேசு நாமத்துல முட்டிக்கால போட்டு அவனை உடைச்சு நொறுக்கிட மாட்டோம். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பாட்டு ஒன்று விட மாட்டோம். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, வெட்ட வளருவான், கொட்ட உயருவான், போட்ட மாட்டோம் ஒரு பாட்டு. அல்லேலூயா. தாவீது தன்னை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களை, பேசிக் கொண்டிருக்கிறவர்களை, அந்த குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். அத்தனை பேரையும் காப்பாத்தினான், அத்தனை குடும்பத்தையும் காப்பாத்தினான், பிள்ளைகளை காப்பாத்தினான். 1-2 இல்ல, 600 குடும்பம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனசு! அபிஷேகம் பெற்ற ஒருவனால் தான் தன்னையும் தன்னோடு இருக்கிறவர்களையும் காப்பாற்ற மனசு வரும். அல்லேலூயா. இப்ப நான் யோசிப்பேன், என் கூட எத்தனை பேர் பிறந்திருக்காங்க? ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. கவனிங்க, இப்போ இந்த உறவுகள் இனிமேல் புதுசா ஒண்ணு வரப்போறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை தான் பிறந்திருக்கிறீங்க. இதை நீங்க என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது, அற்பமா நினைச்சு கூடாது, பகையை உண்டாக்கி கூடாது, சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப தனக்கு கொடுத்த உறவுகள், அதை தாவீது காத்துக்கொண்டான். அந்த 7 பேரும் அவன் மேல பிரியமா இல்லாவிட்டாலும் அவர்களை காத்துக்கொண்டான். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர்களை காத்துக்கொண்டான். எப்படிப்பட்ட மனசு! அபிஷேகம் பெற்றவன் தன்னோடு உள்ள குடும்பங்களை காத்துக்கொண்டான். கடைசியாக 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1, 3, 6, 7 வசனங்கள்ல தான் வாக்கு கொடுத்த தன் நண்பனுடைய குடும்பத்தை காப்பாற்றினான். யோனத்தானுக்கு வாக்கு கொடுத்தான். என்ன வாக்கு கொடுத்தான்? நான் உயிரோடு இருந்தா என் குடும்பத்தை நீ காப்பாத்து, நீ உயிரோடு இருந்தா உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன், நம்ம 2 பேரும் இந்த ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்தாங்க. இப்ப யோனத்தான் இல்லை, செத்து போயிட்டார். இப்ப தாவீது இருக்கிறான், வாக்கு கொடுத்துட்டானே. அதனால
யோனத்தான் நிமித்தம் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்ததுனால யாராவது குடும்பத்தில் இருக்கிறாங்களா விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது அங்க 6-7 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது மேவிபோசேத் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான். ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு 2 காலும் முடமா இருக்குது. அவனை தூக்கிட்டு ஓடும்போது கீழே விழுந்து விபத்து நடந்து கால் கை வரல அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான்னு அறிவிப்பு கொடுக்கிறார்கள். உடனே அவனை கூட்டு வந்து, நல்லா கவனிங்க, கூட்டு வந்து அவனை பற்றி ஒன்னெல்லாம் கேட்கல. நீ தான் மேவிபோசேத்தா? ஆமா. நீ தான் யோனத்தான் பையனா? ஆமா. அப்படின்னு கேட்ட உடனே பயப்படாத, பயப்படாத, உங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நீ காலத்துக்கும் ஏன் டைனிங்ல சாப்பிடு, உன் நிலமெல்லாம் நான் உனக்கு திரும்ப தர்றேன், சவுளின் நிலத்தையெல்லாம் உனக்கு திரும்ப தர்றேன், கவலைப்படாத, உன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தான். எல்லாம் கவனிக்கணும். என்னைக்கோ சொன்ன வாக்குறுதிங்க, இன்னைக்கு சொன்னதில்ல. அவன் உயிரோடு இருக்கும்போது 18ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 18 ஆரம்பிச்ச ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கு தாவீதுக்கு குடும்பம்லாம் இருக்கு. அவரு 40 வருஷம் ராஜாவா இருக்கிறார். 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாயிட்டாரு. எப்போ சொன்ன வாக்குறுதியை மறக்காமல் இன்றைக்கு வரைக்கும் அது நினைவில் வைத்திருந்து அந்த குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நல்ல நிலையில் இருப்பாங்க. ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் நல்லவர், நல்லவர், இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு கொடுத்த உறவுகளை நாம் காத்து கொள்ளாவிட்டால் கர்த்தருக்கு முன்பாக நாம் குற்றவாளிகள். இன்னொரு முறை பிறக்க போறதில்ல, இன்னொரு முறை நீ வளர்க்கவும் போறதில்ல. பழைய காரியங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியுமா, என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, அதெல்லாம் தாவீது பார்க்கல. அவருக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் அபிஷேகம் பெற்றவன், என்னை காக்கவே என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. பெலிஸ்தருடைய கைக்கும் அமலேக்கின் கைக்கும் அம்மோனின் கைக்கும் மோவாபின் கைக்கும் என் ஜனங்களை நீங்களாக்கி மீட்கும்படி தான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ண காரணம் தான். அப்ப தேவன் அவன் காப்பதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க காரணம் என்ன? நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பெக்மன்ஸ் பாடினார், காத்துக்கொள் காத்துக்கொள் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அபிஷேகத்தை என்ன செய்யணும்? காக்கணும். அல்லேலூயா. தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். எத்தனை பேர் குடும்பத்தை நல்லா நடத்துறீங்க? இந்த வாரம் வீட்டில் சண்டையே வரலன்றவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்க. சண்டையே போடல, வீட்டில் சண்டையே போடல, சின்ன சண்டை கூட நான் போடல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் எங்க வீட்டில் சண்டை நாங்க போட்டோம். எத்தனை பேர் சண்டை போட்டீங்க? சொல்லுங்க, தூக்குங்க, கை தூக்குங்க. நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, சும்மா தெரிஞ்சுக்கத்தான். பாட்டிமா கூட சண்டை போட்டிருக்கு, பார்த்தீங்களா? அப்ப சண்டை போட்ட உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். சண்டை போடாத உங்களோடும் பேசுகிறார். இனி போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, வீட்டில் நல்லா சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு வாரம் நானும் வருகிறேன். அல்லேலூயா. வரலான்றவங்க மாத்திரம் கைதி காட்டுங்க. வரலாம், நீங்க சண்டே வரலாம். ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க? வரலாம். எத்தனை பேர் சொல்றீங்க வரலான்னு? கண்டிப்பா ஒரு நாள் நான் வருவேன், சொல்லவே மாட்டேன், திடீர்னு வருவேன். அல்லேலூயா. ஆனா எனக்கு வீட்டில் சமைச்சது தான் கொடுக்கணும். ஆமா, பிரியாணி வாங்கிலாம் கொடுக்கக்கூடாது, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிலாம் கொடுக்கக்கூடாது. எனக்கு என்னதான் வேணும்? வீட்டில் சமைச்சது தான் வேணும். அல்லேலூயா. அப்ப தேவனும் ஒரு நாள் வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை பத்தி சொல்றேன்னு நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது. நான் சொல்ல வர்ற காரணம், நோக்கம் என்னன்னா, தேவன் ஒரு நாள் உன்னை தேடி வருவார். ஒரு பிச்சைக்காரனா வரலாம், பரதேசியா வரலாம், உன் தாயாய் உன் தகப்பனாய் வரலாம், உன் உடன் பிறந்த சகோதரனாய் சகோதரனாய் வரலாம்.
யாரா வேணாலும் வரலாம், உன்னை தேடி வருவார். கவனமா இருந்துக்கோ. இப்படி சொல்லிட்டாருன்னு கவனம் வச்சுக்கோ, மனசுல வச்சுக்கோ. எப்ப வேணுமானாலும் உன்னை தேடி வருவார் கர்த்தர். அவருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அவர் திரும்பி போகும்போது கஷ்டமா போக வேண்டாம், மகிழ்ச்சியா போட்டோம். உன்னை வந்து பார்த்துட்டு என் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு மகிழ்ச்சியோட போட்டோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மால் உருவாக்க முடியும். ஏன்னா அந்த அதிகாரத்தை, அந்த ஆலோசனையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்ற மாதிரி செய்தா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகிடும், உண்டாயிடும். எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்தை நன்றாய் நடத்துங்கள். ஒரு மாசம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, மனஸ்தாபம் வரக்கூடாது, முன்கோபம் வரக்கூடாது, பதற்றப்பட்டு பேசக்கூடாது. மனசுல அப்படியே என்ன செய்யணும்? நெஞ்சிலே இருக்கணும், வாந்தி எடுக்கக்கூடாது. எப்படி இருக்கும்? நெஞ்சில் தான் இருக்கும், ஆனா வாந்தி வரக்கூடாது. அது மாதிரி காத்துக்கணும். எடுத்தா போச்சு, நீ எடுத்தா அவர் ஒண்ணு எடுத்துருவார். வாந்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை போல நம்முடைய குடும்பத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நன்றாய் நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அவர் வாழ்க்கை முழுவதும் சரியா நடத்தினாரானா அது கிடையாது. நான் இதுவரைக்கும் சரியாய் ஒரு குடும்பத்தை நடத்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம், நலமானதை பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனையில என்னோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும், தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் விசுவாசத்தை மறுதலித்து அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பேன் என்று வேதம் சொல்கிறது. சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்க வேண்டும். விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது, கெட்டவர்களாய் வாழக்கூடாது. கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய் அழைக்கவில்லை, நல்ல சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் அழைத்திருக்கிறார். எல்லாரும் கண்ண மூடி சோத்திரம் பண்ணுவோமா? நோவாவை போல நல்மனசாட்சி உடையவர்களாய் நான் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆபிரகாமை போல நீதி நியாயத்தை செய்து வாழ வேண்டும் என்று குடும்பத்தை நடத்த வேண்டும். அல்லேலூயா. லோத்துவை போல தவறான முறையில நடப்பதற்கு நான் நடத்தக்கூடாது. யாக்கோபை போல தாறுமாறாய் நடக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. தாவீதை போல அபிஷேகம் பெற்ற வாழ்க்கை வாழ்கிறவனாய் தன் குடும்பத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே என் குடும்பத்தை நல்லா நடத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் குடும்பத்துக்கு நான் தலைவனாய் தலைவியாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தை நல்லா நடத்தக்கூடிய அபிஷேகம் எனக்கு இருக்கிறது, அது என்னை நடத்தும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கர்த்தரை நோக்கி கேட்போமா? 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தை நல்லா நடத்த எனக்கு கிருபை தாங்க. சமாதானமாய் நடத்தணும், நல்ல வழியில நடத்தணும், மகிழ்ச்சியாய் நடத்தணும். இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறது, கோபமா இருக்கிறது, வைராக்கியம் பாராட்டுறது, பழைய சுபாவத்திலே இருக்கிறது, இதெல்லாம் மாறணும். ஆண்டவரே, நீங்கள் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ஒரு குழந்தையை அடிச்சா கூட திரும்ப நீங்க கொஞ்சும் போது அது உங்களை பார்த்து சிரிக்குது. அதுபோல நீங்க மாறணும், குழந்தையை போல நீங்க மாறணும். தேவ அன்பு வலிமை உள்ளது, மரணத்தை விட வலிமை உள்ளது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் நல்லா நடத்தணும்ப்பா. என் குடும்பத்தை நான் கைவிடக்கூடாது, என் குடும்பத்தை நான் விட்டுறக்கூடாது, என் குடும்பத்தை நல்வழியில நடத்தணும், என் ஜனங்களை நல்வழியில நடத்தணும், நீதி நியாயத்திலே நடத்தணும், ஆண்ட நல்மன சாட்சியில நடத்தணும். உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கேட்க முடியும்? எத்தனை பேர் கேட்க முடியும்? தேவனுடைய அபிஷேகம் தாவீதின் மேல இறங்கி வந்தது போல என் குடும்பத்தை நல்லா நடத்துற அபிஷேகம் என் மேல இறங்கி வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நடத்துவதற்கான அபிஷேகத்தை தருகிறவர்.
கிருபையை தருகிறவர். எல்லாரும் முழு இருதயத்தோட கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, குடும்பத்தை நடத்த அபிஷேகம் தாருமே, பாசமே, குடும்பத்தை நடத்த பலன் தாருமே. என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரணும்பா, என் சந்தோஷம் வரணும். காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு குடும்பத்தின் நிலை மாற வேண்டும் ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தாவே, இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை காணும்படி செய்கிறாக. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, சரியான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. தகப்பனே, மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாய் எங்கள் குடும்பங்களை நடத்தும் அப்பா. ராஜா, தகப்பனே, என் குடும்பத்தை நடத்த கிருபை தாங்க, குடும்பத்தை நடத்த கிருபை தாங்க. குடும்பத்துல நல்ல மாற்றம் வரட்டும், குடும்பத்துல நல்ல சந்தோஷம் வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும், எல்லா துக்கங்கள் மறையட்டும், கண்ணீர் மறையட்டும், சஞ்சலம் மறையட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் வரட்டும், தாவீதின் மேல இறங்கி வந்த அபிஷேகம் அந்த குடும்பத்தை நடத்தினது போல
உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும்படி தாகமாய் வேண்டிக்கொள். கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை கொடுப்பார். குடும்பத்தை நடத்தும் அபிஷேகம், குடும்பத்தை நல்லா நடத்தும் அபிஷேகம். நன்றாய் நடத்துகிறவன் என்று பெயர் பெறுவாய் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் கேளுங்க. என் குடும்பத்தை நான் இதுவரைக்கும் நடத்தினது போல் அல்ல, இனிமேல் விசேஷமாய் நடத்த கர்த்தர் கிருபை தருவீராக. என் மேல கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. என் மேல் வல்லமையை ஊற்றுவீராக. என் குடும்பம் இஸ்ரவேல் குடும்பமாக, என் குடும்பம் ஆரோனின் குடும்பமாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சபையாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். இப்படி நன்றாய் உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள் என்று, தங்கள் குடும்பத்தை நல்லா நடத்துகிறவன் நல்ல நிலையை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நல்ல நிலையை குடும்பங்கள் அடையட்டும், நல்ல நிலையை அடையட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல நிலையை தருவீராக, நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவீராக. அதை நடத்தத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. ஒவ்வொரு தலையின் மேலும், ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச பிள்ளையின் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, சபையார் மேலும் உடைய நன்மைகளை சொல்லுகிறேன். நன்மைகள் எல்லாம் வந்து பலிக்கட்டும். இப்போது சொல்லப்படும் நன்மைகள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொன்னது போல நன்மை பலிக்கட்டும். கர்த்தர் சொன்ன நன்மை பலிக்கட்டும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமையான குடும்பங்களாய் மாறட்டும். கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற குடும்பமாய் மாறட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கணத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.